சார் வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். என் பேர் நெட்டவள்ளி. நான் வந்து இந்த ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க. வெரி குட் மார்னிங். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஃபைல் எதுவுமே கொண்டு வரலையே. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்து தானே உங்களை செலக்ட் பண்ண முடியும். சரி, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், அது வந்து நான் காலேஜ் போயிருக்கேன். ஆனால் நிறைய அரியர் வச்சதுனால திருப்பி போகல. அதெல்லாம் என்னால் எழுதி பாஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் பாதியில் நின்றுட்டேன். அப்புறமா வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாமே படிச்சிடுவேன். ஒன்று விடாமல் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. வேறு எங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. ஓகே நெட்டவழி, நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, அரியர் வச்சுருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நோ இஷ்யூ. ஆனால் என்ன கோர்ஸ் பண்ணீங்க அது வேணும், சர்டிஃபிகேட் வேணும். இது என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, அப்படி கேட்குறீங்களா? நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன். பிஇன்னா தெரியுமா? இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிக்கிட எனக்கும் ஆசை தான். ஆனால் நான் படித்தது என்னமோ பிஏ அப்படின்னு சொல்லவே நினச்சிங்களா? நோ, நெவர் நெவர். நான் வாழ்க்கை பாடத்தை படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். ஏம்மா, என்னம்மா நீங்கள் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாழ்க்கை பாடத்தை படித்தேன், வெங்காயத்தை படிச்சேன்னுட்டு என்னம்மா படிச்சிருக்க? சட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுமா, இல்லைன்னா உனக்கு வேலையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. சார், என்ன இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்களா? உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஏம்மா, என் பொறுமையை நீங்கள் ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆனால் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் தான் இந்த ஆஃபீஸோட ஓனரு. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் தான் இந்த ஆஃபீஸில் ஓனரு எல்லாமே. இங்கே என்னையவே இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன சார், உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் உருவாக்கி அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஓனர்னு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டீங்க. நாங்கள் அப்படியா கஷ்டப்பட்டு படித்து ஒன்றுமே புரியாமல் எழுதி அரியர் வச்சு வந்தால் இப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு கொஸ்டின் கேட்டு அதுலேயும் பெயிலாக்கி எங்களை டென்ஷன் பண்ணுறீங்க. கேள்வி கேட்காம வேலை கொடுங்க சார். எதுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க? அம்மா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கூட தெரியாமல் எப்படிமா உங்களுக்கு வேலை தருது? கொஞ்சமாச்சும் அறிவோடு பேசுகிறீங்களா என்னம்மா நீங்கள்? சார், அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம படித்ததுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நம்ம படிக்கிறது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று. ஸோ நான் என்ன படிச்சிருந்தா என்ன, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. இந்த அம்மாவை தூக்கிட்டு அந்த வேலையை கூட கொடுங்க, நான் சூப்பராக வேலை பார்ப்பேன். என்னது, அவங்கள தூக்கிட்டு அந்த வேலையை உங்களுக்கு தரணுமா? அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? என்ன இவங்களை பார்த்தா என்ன ஆஃபீஸ் வேலையாக பார்க்க போகிறாங்க? அங்கே எதனா டீ பச்சு வாங்கி கொடுக்குற வேலை அதை தானே பார்க்குறாங்க. அந்த வேலையை கூட எனக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மம்மி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த லேடி வந்ததுலேருந்து ஏதோ ஏடக்கூடமாவே பேசிட்டு இருக்காங்க. எங்க நெட்டவள்ளி, அவங்க யார் தெரியுமா? அவங்க என்னோட அம்மா. அப்படியா? நான் சொன்னேன் சும்மா. அப்பவே தோணுச்சு எனக்கு, இவங்க முகரக்கட்டையை பார்த்தாலே ஒரு ஓனர் கலை தாண்டவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க. அப்படியே குண்டா பொசு பொசுன்னு நல்லா பந்து கொண்டைய வச்சுக்கின்னு ஒரு ஓனருக்கு உண்டான 10 பொருத்தமும் இந்த அம்மாவுக்கு பொருந்திருக்கு பார்த்துக்கிடுங்க. இந்த உடக்கானுக்கு எப்படி இப்படி ஒரு குண்டம்மான்னு நினச்சேன். என்னது உடக்கானா? ஐயோ, உடக்கா இல்லை சார். நீங்கள் வந்துட்டு ஒல்லியாக நல்லா ஹீரோ கணக்காக இருக்கிறீங்க பார்த்துக்கிடுங்க. அந்த பரட்டை தலை, கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கின்னு ஒரு ஜம்முன்னு ஹீரோ கணக்காக இருக்கிறீங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். எப்போ தம்பி, இந்த பிள்ளை கள்ள கபடம் இல்லாமல் பேசுது. நம்ம ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை போட்டுக்கிடு. எம்மா தாய்க்குளமே, கோடான கோடி நன்றி உங்களுக்கு. நன்றிலாம் வேண்டாமா, இந்த மாதிரி வாயில் வேற உருட்டாம வேலை கொடுத்தா வேலையை ஒழுங்கா செய்யி. சூப்பராக செய்வேன் மேடம். நீங்கள் எல்லைன்னா நான் என்னையா நிற்பேன். எப்போ தம்பி, இந்த பிள்ளை வாய்க்கு தகுந்த மாதிரி எதனா வேலை போட்டு கொடு. சரிம்மா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, வேலை போட்டு கொடுத்துடலாம். தாய்க்குளமே, நன்றி 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 நன்றி.